சகரீகமா அதான் ஒரு அமிர்தமாக இருப்பாது. அமிர்தமாக உருவாக்கப்படும் போது பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடியது பூராச்சுமே இந்த நூலாம் படம் மாதிரி இது விரிச்சிருக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் நூலாம் படம் மாதிரி விரிச்சிருக்க உடனே அதில் இது எடுத்துருக்கிறது தான் பால்வெளி மண்டலம் வரும். அது கெட்டியாகி போகுது. அது கெட்டியால உடனே இதோட ஈர்ப்பட்டதை சுற்றும் போது தூசியாக மாறும். இந்த தூசியா மாறும்போது இதோட ஈர்ப்பு சாப்பாடு எடுத்துக்கிறது. அது கடந்து வர போகும்போது இடி தன்மையில் சூரியன் அமைச்சியில் அந்த ஈர்ப்பு கொண்டது கொண்டற பாறையில ஒவ்வொரு வந்து அது வந்து எடுத்துக்கிறது. இது கலவையாக நட்சத்திரங்கள் எடுக்கிறது அந்த பார்வை மண்டலம் தான் எடுத்துக்கணும். இந்த தொடர்ச்சியில் நிகழ்ச்சியோட நட்சத்திரங்கள் ஈர்க்கல பிற மண்டலங்கள் எடுக்கணும். இப்போ சூரியன் ஈர்ப்போட்டதுல அந்த நட்சத்திரங்கள் சுத்துறதுனால இது சுழற்சி தூசிகளாக மாறுது. அப்புறம் தான் இதனுடைய உணர்வு ஒன்றோட ஒன்று மோதி தூள்களாக அணுக்களாக மாறும். அந்த அணுக்களில் அந்த வரப்போகும்போது கோள்கள் எடுக்கணும். கோள்கள் இதே மாதிரி உமிழ்த்தக்கூடிய தூசிகளை இது அதை வெளிவரும். ஆமா அது போக நாம சாப்பிடுறோம் கழிவாகும். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் அதை எடுக்கும். சுழற்சியில வெப்பமாகுது. ஆனா சுழற்சியில ஈர்ப்பாகும். தன் ஈர்ப்புல அதை எடுத்துக்கொண்டதுன்னு ஒரு பக்கம் வெளியில தான். இப்ப நாம பேர் ஈர்ப்பு ஒரு பக்கம் எழுது ஒரு பக்கம் தர இதே மாதிரி தான் பூமிகளுடைய வேலை. எல்லா பொருளும் வேலையா தான். அப்ப அந்த சமையல் வெளியில பண்ணுது. அப்ப சூரியன் நினைச்சு தூசியில போய் எடுக்குது. தனக்குள்ள நினைச்சு எல்லாத்தையும் கவலையாகி பாதரசமா மாற்றுவது. அந்த பாதரசமா உருவாகி உருவட்டத்தை நினைச்சு தள்ளுது. எடைக்கூடிய நினைவு தள்ளும் போதுதான் சூரியனை வெளியே உமிழ்ச்சி வெளியில வரப்போகும்போது மற்ற இடைகளுக்கு எழுப்புது. இது இழுத்து வரவோட போய் சேர்க்கும் போது மோதல இடத்துல அந்த நெருப்பாடு. ஆனா சூரியன் ரொம்ப குளிர்ச்சியானது. சூரியன் ரொம்ப குளிர்ச்சியானது. பாதரசத்தை பற்றி பாருங்க செய்யினார். அதே மாதிரி அந்த பாதரசம் எதையுமே தனக்குள்ள இழுத்து காதப்படுவாங்க. அது இழுத்த உடனே இடைநிலையான நிலையில் ஆன உடனே வெப்பமாகும். வெப்பமானவன்னு ஆவியா மாறி இதுல எந்த பொருளும் சென்று அது அணுவா மாறி இப்படி உருமாற்றக்கூடிய நான் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க தான் எல்லோட. அப்ப நமக்குள்ள அந்த உயர்ந்த நிலைகள் கிடைச்சி இப்ப கடவுள் பக்தி எழுதுறாங்க. கோயில இருந்து சாமி கிளம்போது இறப்புன்னு சொல்லி நான் நினைச்சு தேங்காய் பழத்தை வச்சுட்டு கண்ணத்துல அப்போ இறந்துச்சு. நான் இப்ப நாள் உங்களுக்கு நினைப்ப சொல்லுவாங்க 4 நாள் எடு இன்னைக்கு இதை சசிகாட்டு நான் 2 நாள் விரதம் வந்தாலே கோயிலுக்கு வந்து நீங்க நிறைய எழுதி நடக்கிறேன்னா முழுக்க போய் அந்த வேதனையில எடுப்பாங்க. நான் கோயிலுக்கு போனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெளிவா கேட்கிறார். விநாயகரை வழங்காமல் கோயிலுக்கு போனாலும் பலன் ஏறுமில்லை. விநாயகரையா இந்த உடல் முதல்ல வணங்கி பழகும். அந்த குடும்ப மகிழ்ச்சியில் அசைக்கை நான் பண்ணணும். என் உடம்போடு பண்ணணும். என் ஜீவாத்மா பண்ணணும். இப்படி பல மாதிரி என்ன அதே சமயத்துல இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி மனைவி கிடைக்கணும், அம்மா அப்பா கிடைக்கணும் அப்படின்னு இதை எழுதணும். சரி எழுதி முடிஞ்ச உடனே நான் தொழில் செய்யும் இடம் எல்லாம் அந்த தொழில் மகிழ்ச்சியில சக்தி பண்ணணும். அது நான் ஒற்றுமையா வேலை செய்யக்கூடிய நிலை வரணும். அது உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் பயன்படுத்துறதெல்லாம் நல்லா இருக்கணும். நான் பார்ப்போர் குடும்பம் நல்லா நலமா இருக்கணும். நான் யார் இடத்துல பேசினாலும் அவங்க உடல் நலம் தரணும். அவங்க குடும்பம் நலமா இருக்கணும். இதை பழக்கம் இது என்ன எடுத்து கணக்கு எடுக்க முடியாது. நாம எதையெல்லாம் நல்லது எண்ணமோ நான் வேணும் இது செய்துட்டு அப்புறம் நாம நேரம் கோயிலுக்கு வரோம். இது முதல்ல சுத்தப்படுத்திடணும். கோயில வந்து இந்த தெய்வம் நல்லது செய்யணும் என்றாங்க. அப்ப தீபாவளி காட்டுறாங்க. அந்த சிலை தெரியும், அந்த இடத்துல பொருள் எல்லாம் தெரியும். இப்ப நம்ம எதை என்னணும் பொருளிலிருந்து செயல்படுத்தி சக்தி நான் பெற வேண்டும். இது கல்ல பாக்குறோம், இந்த உணர்வு இங்க கொண்டு வர்றோம். அந்த இடத்துல பொருள் தான் தெரியும். இந்த பொருளிலிருந்து உணர்ந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும். இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் பொருள்கள் வந்து செயல்படும் சக்தி தரும். நான் பார்ப்பவர்களெல்லாம் பொருள்கள் வந்து செயல்படும் சக்தி வரும். என்னை பார்ப்பவர்களால் சக்தி வரும். இந்த தெய்வ படத்தை நான் தரணும். இந்த தெய்வ நிலை உடம்பு முழுதும் தொடரும். என்னை பார்ப்பதெல்லாம் தெய்வ குணமும் தெய்வ நிலை பெறணும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த நிலை பெறணும். நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் இந்த நிலை பெறணும். நான் பார்ப்போர் குடும்பங்கள் எல்லாம் இந்த நிலை பெறணும். இதுதான் உண்மையான பக்தி. அதை நாங்கள் வச்சிருக்கக்கூடிய சந்தனத்தை பார்க்கணும். இந்த சந்தனத்தில் நறுமணம் பெறணும். என் உடம்பு முழுதும் பரவணும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த சந்தனத்தில் நறுமணம் பெறணும்.
இதை பார்ப்பதற்கெல்லாம் இந்த சந்தனத்தின் நறுமணம் அவர் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் சக்தி வரும். இந்த ஆணை வருவதெல்லாம் சந்தனத்தின் மரம் மகிழ்ந்து வாழும் சக்தி வரும். இந்த சாமியத்தில் கனியை பார்த்தல் கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறும். என் சொல்லை கேட்ப வாழ்ந்து இனிமை பெறணும். இந்த மலரை போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும். இந்த மகிழ்ச்சியின் அச்சத்தை நான் பெறணும். என் உடம்பு முழுவதும் பரவும். என் ஜீவாத்மா பெறணும். இந்த ஆணை வருவதெல்லாம் மலரை போல மனம் மகிழ்ச்சியின் அசைக்கு வரணும். மகிழ்ந்து வாழும் சக்தி வரும். அந்த தேகைத்தல் இருக்கிற சாமி கேட்ட வேறு வயிற்றை போல் என் மாற்றி ஜொலிக்க வேண்டும். இந்த தங்கத்தை போல் என் மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி வரும். இதுக்கு சிலை இதெல்லாம் தோயம். நான் பார்க்குற குடும்பம்லாம் நல்லா இருக்கும். இந்த கோயில் வரணும் நான் தொழில் செய்யறதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இறக்க வாங்குறீங்க, நான் உங்களுக்கு தரேன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? கோயில்ன்றது நம்மளை சுத்தப்படுத்தும் கோயில். இதுதான் உண்மையான பற்றி. நம்ம சூரியன் செய், யாகத்தை செய், அதை செய், அர்ஜென்ட் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து போட்டு காசு கொடுக்குற பக்கம் தயவு இருக்குங்களா? நம்ம இதுதானே பாருங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனையும் நடைபெறும். உண்மையான பக்தி என்பது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றதுதான் பக்தி. எல்லாரும் நல்லா இருக்கணும்னா எல்லாருடைய உணர்வுகளும் பதவியை நீக்கு நம்ம ஒன்றுபட்டு சக்தி இதான் துவைரம். இங்க இருக்கக்கூடிய பொருள் அனைத்தும் துவைரம். நாம் எண்ணி எடுப்பது அத்வைரம். அந்த குணங்களை கனியை பார்க்கும்போது நம்ம சார் பதவி இருக்க முடியும். அதை பார்த்த உடனே அந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செய்யும் நான் தரணும் எண்ணம். அந்த உணர்வை எல்லாத்தையும் ஜீவனமாக மாட்டேன். சொல்லை கேட்டு வாழ்வை எளிமை பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப நம்ம என்ன உடனே இது அத்வைரம். நாம் சுவாசித்த உடனே விசிஷ்டாது இந்த உணவின் தன்மை விஷயத்தை அந்த எண்ணத்தால் ஏற்று அந்த உணவின் சக்தி என் உடலாக இருந்தது. அந்த உயர்ந்த குணங்களை இவங்க உடலாக்கு அதுல கூட இந்த எண்ணங்கள் வளர்ச்சிக்கிட்ட சீராக அதைத்தான் நம்மளை அடுத்த மந்திரங்கள் சொல்றாங்க. யாருங்களை செய்யறோம், பூஜைகளை போடுறோம், இதெல்லாம் நம்ம உடலை சேர்ந்துடும். இப்ப நம்ம கூட இது ரிக்கார்ட் ஆயிடும். ரிக்கார்ட் ஆகிறது பண்ணி நம்ம இறந்துட்டோம்னா அந்த மந்திரத்தை சேர்ந்து நம்மளை கைவிடப்பட்டார். இதெல்லாம் வசியம். அது செய்யறது நம்மளை அறிமுகப்படுத்த சொல்லுங்க. நம்மளை அறிவு அதெல்லாம் செய்யக்கூடாது. மந்திரங்கள் நம்ம சொல்லக்கூடாது. ஓம் செய்து சாமிக்கு சக்தி விட்டாலும் என்ன செய்யறாங்க? கோயில போன உடனே இந்த கடைகள் சொல்றாங்க. இந்த ஆலயம் நெற்கொழி கல் இன்னைக்கு என்ன செய்யறோம்? அந்த கல்லை வச்சு உடனே இன்னைக்கு யாருக்கு வளர்க்குறாங்க? ஒருத்த மந்திரத்தை சொல்றாங்க. கொஞ்சம் ஊட்டு சொல்லிட்டு இருந்தான். அதுக்காக 5 பேரை கேட்கிறாங்க. ஒரு ஆள் அங்கே உட்காந்து வச்சிருப்பாங்க. நாளை இலை கொண்டு இதெல்லாம் போட்டு முன்னாடி 7 பழம் வச்சு புது வச்சுலாம் கொடுத்துருப்பாங்க. கோயில் சாமி சக்கியத்தை பார்க்கறாங்க. அப்பாச்சிக்காரங்க இதை வச்சு இந்த மந்திரத்தை சொல்றாங்க. சொன்னோம்னா அந்த 5 பேர் பேசுவாங்க. ஒவ்வொன்னா ஒவ்வொரு மந்திரங்களை சொல்றாங்க. இது சொல்லி முடிஞ்ச உடனே அதுக்காக இருந்து பாதியா இருக்காங்க. இங்க பிள்ளைங்களை வாசிப்பாங்க, அல்லது மேலம் வாசிப்பாங்க, குழந்தை உயிர் விட்டு உணர்வு தக்க மாதிரி வாசிப்பாங்க. அது வாசிச்சு முடிஞ்ச உடனே கடைசியில் இது சொல்லி முடிஞ்ச உடனே எங்க கோயில இந்த யாரிக்கையோட சோபம் இந்த ஊற்றுவாங்க, புஷ்பத்தை போடுவாங்க. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. அதுல எடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. எது உட்கார வச்சிருக்க யாருக்கும் யாருக்கும் இங்க முதல்ல இந்த சொல்லலாம் சொல்லி நீங்க திருப்பி எடுத்து இந்த உடனே தன்மை ஒளிபரப்புறப்ப எந்த கொண்ட உடனே எடுத்து கொண்டு போறோம். அந்த யாருக்கு வச்சுப்போம். அந்த திருப்பி எடுத்து இந்த பூவில் போடலாம். என்ன தலையில எடுத்து யாருக்கையில கொண்டு சாங்கி நீங்க நிஜமாவே தீயில போடுவாங்க. இது சொல்லி இந்த மந்திரத்தை வழியே இருக்குது. இப்ப நாம யாராலும் அதை கேட்கிறோமோ இந்த உடனே தன்மை ஒண்ணு விஷயம். அவன் காயல் கோயிலுக்கு போனோம்னு அந்த அர்ஜன் செய்தார், நல்லது செய்ய அது செய்தார், லஞ்சம் செய்யும். அது கஷ்டமான யாருக்கும் செய்தால் சரியா இருக்கணும், கர்மம் செய்தால் சரியா இருக்கணும். நாம போறோம் அந்த மந்திரத்தை பதிவு செய்வோம். அந்த பக்தியா நம்ம வளர்க்கிறோம். அதன்படியே நாம கிடைச்சி நடக்கல நோயாகுது. அதுக்காக யாருங்களை செய்யணும். இப்ப நாம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன தெய்வத்தை என்னென்ன மந்திரங்கள் செய்து நீ கைவிரியப்படுத்தலாம். நம்ம கண்ண விஷயம் இந்த படத்தை பரவாயில்லை குறைவாது. அது என்னென்ன அலங்காரம் பண்றாங்களோ திருமணி எல்லாமே அதற்கு சூரியன் வெளிக்கிறது படும். இந்த உணர்வதை நமக்குள் பதிவாது. இந்த ஒளிகளை சேர்த்து நமக்குள் அது சர்க்குலேஷன் ஆகும்.
இப்ப நான் இறந்தது நாளைக்கு தொடர்பாக வரும். அப்ப அந்த முருகனை சொல்லி எழுதும்போது நான் முருகன் காட்சி தருவேன். விநாயகர் எழுதும்போது விநாயகர் காட்சியை தருவேன். விநாயகர் இப்படி இல்லை, முருகன் இப்படி இல்லை, காரி இப்படி இல்லை. அந்த உருவத்தை நமக்குள்ள அடைஞ்சி வைப்ப நம்ம பெறணும். இன்னொரு முஸ்லீம் மதம் இருக்குது. அவங்க நபிகள் என்று சொல்லும் போது அவங்க மதங்கள் ஓதுவாங்க. அந்த உலகத்தன்மை ஓத போகும்போது அவங்க எழுதுட்டாருன்னா அவங்க உருவத்தை சொல்லுவாங்க. அந்த உலகத்தன்மை போகும்போது இதை எடுத்து அந்த மசீதி வரும். அந்த உணர்வுகள் வந்து எந்தெந்த மனிதனும் அந்த உருவங்கள் தெரியும். இவர் எனக்கு உருவத்தில் வந்தார். நீங்க எடுத்து எழுதணும். அவர் வந்தாரு எனக்கு காட்சி தந்தார் நல்லா சொல்லணும். இப்படி மகான் அடங்கி இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடங்களையும் அந்தந்த மரங்கள் போப்போம். இதே மாதிரி இயேசு பெருக்கா இயேசு எனக்கு வந்தா காட்சி கொடுத்தார். நீங்க உணர்வு நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். நான் இறந்த பின் நிறைய காட்சி தரணும். நிகழ்ச்சின்னு சொல்ல நிகழ்ச்சி கடவுள் எல்லாம் இப்ப இல்லை. நம்ம அந்த தெய்வப்படம் தரணும் அப்படின்னு நம்ம கோயிலுக்கு இங்க வர்றவங்களுக்கு அந்த சக்தி பெறணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நாம அந்த தெய்வமாகணும். இந்த கடிக்கோடு சுரையான சொல்லணும் செய்ய வரணும். நாம எழுச்சி காசுக்கு வந்து அந்த சாப்பிடணும். கோயிலுக்கு போகலாம் போகணும் தான் நாம சொல்றோம். எல்லாரும் நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க. இந்த உடல் பண்ணு எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த நிறைய வரணும் தான் இப்ப சொல்றது. போய் நினைக்க முடியுமா? வெடிக்கிற இடையில நீ போகலாம். அதான் ஓ நமச்சிவாய அந்த கோபத்தை அந்த அணுவாக்கி உட்கார்ந்து எந்த ஞானி கேட்டாங்களோ அந்த மகிழ்ச்சி நான் தட்டேன். நான் பண்ணி என்னோட பண்ணி என் ஜீவா போகலாம் அன்பு சிட் பண்ணி சொல்லிட்டு போகணும். வேதிக்காக பார்க்கணும். ஒரு கோயில டிவி இருந்து அக்னி பண்ணாங்கிறது. அதாவது மாரியம்மன் கோயில் என்ன செய்யறாங்க? தீ மிதிக்கிறாங்க. காளி கோயில் என்ன செய்யறாங்க? தீ மிதிக்கிறாங்க. அங்கனேஸ்வரி கோயில் என்ன செய்யறாங்க? தீ மிதிக்கிறாங்க. அங்கனேஸ்வரி என்ன செய்யறாங்க? குழந்தை பிள்ளைய மடியில வச்சு உடலவே பிடிங்க மாலை போடும் அப்படின்னா என்ன செய்யுங்க? ஒருத்தர் உயர்ந்ததை பார்த்தோம்னா அங்க வாங்கி எப்படியும் அந்த அவங்க தொலைக்கணும்னு எண்ணம் வந்துருக்கு. அங்கனேஸ்வரி நம்ம புதுசு அந்த கோயிலே அப்படின்னு இறங்காங்க. இதெல்லாம் இருக்குன்னா இந்த பக்கத்துல அரசம் மரம், இந்த பக்கம் வேப்ப மரம் வச்சிருக்கு. எப்ப தீனி உணர்வு நான் போகக்கூடிய ஒரு பாக்குறீங்களோ இப்பதான் அந்த புது மனுஷனை தட்டி வந்து இந்த உணர்வு தட்டி இந்த சொந்தத்துல இறங்கும். இது சொல்றாங்க இந்தியால நான் மாணவர்களுக்கு இப்ப நம்ம ஊர்ல பணம் வந்துருச்சு. அப்ப உடனே அந்த மாதிரி என்ன செய்யணும்? அந்த புது மனுஷனை தட்டி வரணும். தெருவுக்கு போறோம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் எண்ணணும் வலிச்சிடணும். அது மாதிரி நமக்கு தாயாக வந்து இந்த வேதனை இந்த பகமை இந்த நிறைய நீக்கும். இப்ப பகமை உணர்வை நாம் பார்த்தோம்னா அந்த பகமை நமக்குள்ள அது மாறி அது தாயாக வந்து அந்த வேதனை செய்யும் அந்த செயலாக பார்க்கும். நாம் மகிழ்வுள்ள நிறங்கிறது சட்டிக்குள்ள கூட இறங்குறாங்க. சிறந்த இறங்குறாங்க. விஷ்ணுவில் இறங்குறாங்க. இதெல்லாம் சாமி நாம் தீமையை உணர்வு வரப்போது அது மகிழ்ச்சி உணர்வு அங்கே எடுத்து இது சொல்ல வேண்டும் என்று காட்டுறாங்க. இது நமக்கு உருவமாக்கி அறுபத்தி நாம் எப்படி வரும் காட்டிருக்கிறாங்க. அது யாருமே செய்யலன்னு நம்ம இன்னைக்கு சொன்னோம்னா நான் என்னமோ புதுசா சொல்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கல உண்மை மழைக்கு எடுத்துக்காட்டினாங்க. இதெல்லாம் நம்ம உடல்ல பண்ண வச்சுன்னா இன்னும் நோய் வரும். இன்னும் வேலையெல்லாம் செய்யணும்னு காட்டணும். நீங்க புளிய போட்டுருக்காங்க அந்த கோபம் வரும். அந்த கோமான உணர்வு என்ன நம்ம நல்லா வந்து எங்கேயும் போடணும். இதை வந்து இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு அங்காச்சி அவங்க அப்படி போனாம இப்படி போறாங்க. நமக்கு நல்ல வளர்ச்சி இந்த அளவுக்கு நினைச்சு இது படாது வளரும். நாங்க தடுத்து இதெல்லாம் காரியமாக எழுதி தெளிவா கொடுத்துருக்காங்க. உருவத்தை காட்டு அறுவை எண்ணங்களை எடுத்து எப்படி செய்யணும் ஒவ்வொன்றையும் வளர்ப்பாங்க. நீங்க மிளகாய் இருக்குது, காரணம் இருக்குல்ல, உப்பு இருக்குது, கைப்பா இருக்குது இல்ல, புளி இருக்குது, சொல்லுது. இதெல்லாம் சேர்த்து நினைச்சு கடலைக்கிழங்கு விஷமா இருக்குது. அதை வேக வச்சு விஷத்தை நீக்க 4வது அழிக்கும். நீங்களோட படிச்சு புளியோட இணைக்கும். இந்த விஷயத்தை ஒடுக்குறது காலத்திலோட உணர்ச்சி தூண்டும். உப்பை சேர்த்தவங்க சுவையா இருக்கும். இதே மாதிரி இது கேட்டது நல்லா நல்லது நல்லது. நாம் மனிதான பிரம்மாவை செயல்படுத்தா நாம் உருவாக்க தெரிந்து கொண்டாலும் தீமை என்ற உணர்வு என்ன போது தீமையை நமக்கு உருவாது. ஆகவே அவங்க வந்து நமக்கு சேர்த்து இது சமப்படுத்தான் பார்க்கலாம். நாம் நல்ல எண்ணங்கள் உருவாக்க என்ன பண்றாங்க, கோபப்படுறாங்க, அதனுடைய நமக்குள்ள வந்துடும்.
அதை மாற்றணும். நமக்குள் வந்தோம்னா அந்த துரு மகிழ்ச்சிக்கு தெரிஞ்சு தரணும். என் உடம்பு வந்து கூட என் விவாதமா போடணும், இது சமப்படுத்தணும். என் போல நல்லா அவங்களுக்கு ஒத்துமையா வந்து பார்த்துக்கிட்டு நீங்க ரோட்டை 2 பேர் சண்டை பண்ண வேடிக்கை பார்த்தவொடனே அவங்க சண்டை போற ஒருத்தர் உழைச்சணும், அவங்களுக்கு எப்படி கோபம் வருது நன்றி. அப்ப என்ன உணர்வு உங்கள்கிட்ட விளையுது. ஓம் நம சிவாய சிவாய நம்ம சண்டை போட்டான்னு சொல்லிட்டு எங்க உணர்வு வளர்ந்துட்டு நிறைய போட்டாலே அந்த உணர்வு வளர்த்தான் செய்யும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா அதாவது வேப்பமண்டலுக்கு கசப்பு அதே செய்து ரோஜாப்பு வாசனை போனா பக்கத்துல உழவு முழுதா நீங்க கஷ்டப்பா நிறைய இருக்கும்போது நல்ல வார்த்தையை சொன்னா நீங்க விடுறீங்களா? கிண்டல் பண்ணாட்டும் ஏதாவது நஷ்டமாயி கசந்த வாழ்க்கை ஆஹா அவர் எப்படி இருந்தாரு எப்படி இருந்தாருன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? உடனே கேள்வி பண்றப்ப நம்ம இருக்கிறது நம்ம கேள்வி பண்ணாலே நீங்க நினைப்பீங்க. நம்ம நண்பேர் நினைக்க மாட்டீங்களா? அதே மாதிரி வேப்பமரம் இருக்குன்னா தன் கசத்தையும் உணர்வு வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். தன் நன்மணத்தை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கும்போது வேற நேரத்தில் நினைச்சுவீங்க, அதுக்கு போப்பா நீ யார்கிட்ட அப்படி சொல்லிட்டு போவீங்க. கொஞ்ச நேரம் கேட்டா இந்த வேற வந்து ரோஜா வாசனை அனுப்பிச்சு இந்த விஷயத்துக்கு பவர் கேஸ். அதுக்காக இப்போ வேதங்கள் என்ன போகுது அப்படின்னு சொன்னா இப்போ வேப்ப மரம் இருக்குது, ரோஜா பூது, இதை எனக்கு இது விஷயத்தை இப்ப அதாவது தனித்தன்மை இருந்தாலும் கூட இந்த சூரியனை காது சக்தி எடுத்து அரைகான மாற்று. இந்த வேப்ப மரத்தின் கசப்பான உணர்வு வந்து நீங்க சாப்பிட்டா உந்துச்சு வெளியில தள்ளுது. இதே போல அந்த உடலின் தன்மை ஆனதுக்கு ரோஜாப்பு கேட்ட வந்து இருக்கான்னு ஓடுது, இருக்காது ஒத்துக்கிறார். இது ஓடும்போது விஷயத்தை வந்து உபயோகித்தது அது வரைக்கும் மோனாலும் விஷ்ணுதாரன் இருமுடி இரும்பு கட்டிக்கணும் கையாட்டக்கார துணிக்கிறீங்க அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு. சூழ்நிலை நீங்க மாதிரி பார்க்க வேணுமா செடிகள் மோதுறது உணர்வு சுத்தணும்னா ஏற்ப மாற்ற உணர்வு அதை ஈடுபடும். முதல்ல என்ன 5 ஓடிச்சு விசுத்தையில் பட்டவங்க சுத்துது, சுத்துது, அது வெப்பம் காணும் விஷம். இந்த 3 நினைச்சு இதை எடுத்துக்கொண்டு 3 கலக்கும். இப்ப வேப்ப மரத்தின் சத்து 10%, இந்த ரோஜாவின் சத்து 3%, விசுத்தையின் சத்து 1%. இது 3 ஒன்னா ஆயிடுச்சுன்னா இப்படி ஆனது மோதுல கொஞ்ச நேரத்துல நேரம் ஆவியா போகும். சில நேரத்தில் அப்படியே சொல்லிட்டு இதுக்கு பேர் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இதுக்கு பேர் பரப்பணும், இதுக்கு பேர் பரப்பணும். இப்ப இதெல்லாம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, ரோஜாப்பு செடி இருக்கு, இது தெரியுது. இது 3 சேர்ந்து இருக்கு. ஆனாலும் இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் தனிமலை வரும்போது சாமன். இது 3 ஒன்றாக சேர்க்கும்போது தன் நிலையை இல்லாமல் இது 3 ஒன்றாக சேர்க்கும்போது யஜ்யம் வித்தாய் யஜ்யம் மீண்டும் சாமன் எது கலந்துடும். அந்த உணர்வு சேர்ந்து அது மடிக்க போகும்போது கரகப்பிரியா மாறும், செடிகள் மாறும். நீங்க என்ன செய்றீங்க? நல்ல மனசோடு இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் வேதனைக்கு ஒரு உணர்வு நீங்க சுவாசிக்கிறீங்க. இந்த உடலுக்கு சுவாசிக்கிறத உங்க உடல் ஒவ்வொரு தொடரமா இல்ல நல்ல மனதில் அரைக்கிற அகவன். இப்ப அது வேதனையான உணர்வு போது சாமன் நீங்க உடல்ல இருக்கும்போது அகவன் அந்த உடலின் சக்தி அடிச்சு நல்ல மனத்தில் சேர்த்த உடனே அந்த விஷயத்தில் நண்பர்கள் கேட்கும். இந்த விஷயம் அங்க அவ்வளோ ஆயிடும். வீட்டில் என்ன செய்ய வேதனைப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம் நீங்க சொல்லு. அப்ப அறுவடை இந்த வேதங்கள் 4 மலைக்கு உலகம் எப்படி இருக்குங்கிறதை தெரியாட்டாங்க. நீங்க வேதங்கள் என்ன செய்வாங்க? முதல்ல எதிர்வு கொண்டு வருவாங்க. சாமன் அரவணை மயக்கம் அவன் தலையில எடுத்துடைய உணர்வை மாற்றி சொல்லி எதையுமே புரிஞ்சுக்காத நிலையில நீங்க வேதங்கள் சொல்றவனுக்கே தெரியாது. ஏதோ சொல்றாங்க நானும் சொல்றேன்னு சொல்றாங்க. ஒரு சூழ்நிலை இதுல ஒரு பத்திரிகை நிறுவனம் கொடுத்து ஒரு நண்பர் இது எப்படி நீங்க இதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதுல இந்த மாதிரி வேறுகளை பற்றியெல்லாம் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு வந்தாங்க. சொல்றேன்னு சொல்றதுல அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி
நோட்டீஸும் கொடுத்தாரு. அது பிரைஸ் பண்ணுவது பத்திரிகையாளர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுல இந்த ஞானபூமி அந்த பூமி இந்த பூமியாளர்களே தான் வந்திருந்தாங்க. தினம் எல்லா பேரும் வந்தாங்க. தினமுறையாளர் அத்தனை பேர் அங்க வந்து இருக்கும்போது என்ன செய்தாங்கன்னா, இது கடவுளை பற்றி தெய்வங்களை பற்றி பேசும்போது நம்ம இப்ப சொல்லிட்டு வந்ததுன்னா இது எப்படி சாத்தியமா உங்களுக்கு எப்படி கண்ணை வேதங்கள் போன உங்களுக்கு தெரியுமா? அப்ப நான் வேதங்களை பற்றி என்னங்கிற சொல்றது சொல்றேன். வேதங்களை பற்றி சொல்லி சொன்ன உடனே அவருக்கு அவர் சொன்னதெல்லாம் அர்த்தத்தை கேட்கணும். எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்ல முடியும். அவர் சொன்னதுக்கெல்லாம் அர்த்தத்தை சொன்ன உடனே அவர் எப்பத்தி யோசிச்சு அவர் வேதத்தான எல்லா வேதங்களையும் கரைச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே அப்படி தேர்வு கொடுத்தாரு. சாபங்கள அங்க ஏற்றுக்கிட்டு மகேஸ்வரியா சென்று உங்ககிட்ட யாருக்கு சாபம் பெற்றாரு நீங்க மன்னிச்சுன்னு நேரம் என்கிட்ட இருக்காரு. மன்னிக்கிற எதுவுமே இல்லை. உண்மையை அறியறேன், உண்மை முதல்ல வெளிப்படுத்துறேன். இது அகம் அல்ல, உண்மை உணர்ந்துறதுதான் இருந்தேன். நீங்க தவறாக இருந்தீங்க, உங்க எண்ணம் தான் இந்த மாதிரி இருக்கிறது தவிர என்ன கூடாது அப்படின்னு அப்படி என்று சொல்லி அப்புறம் இது யாருமே வெளியில இருக்கும். ஆனா இது என்ன செய்தாங்க, விக்ரமத்தை போகும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் கேட்டாங்க. ஞான பூமியாளர்கள் ஞான பூமியாளர்கள் தனியாக வந்தாங்க. நீங்க அந்த சாமி இந்த சாமி சொல்றீங்க, உங்களுக்கு எதிர்பார்ப்பு சேருங்க, தயவுசெய்து எனக்கு பேட்டியான பொருட்காரர்கள் உண்மையை உடம்பு இவ்வளவு காசு செய்யுங்க. ஜனமணியில போட்டாங்க. ஜனமணியில ஒரு தடவை வந்தாங்க. வந்து எதுக்காக எல்லாம் சேர்த்து ஒரு விஷ்ணு வயதுல போட்டாங்க. கும்பத்துல ஏதோ ஒரு வாரத்துல போட்டாங்க. ஒரு 5-6 இதுகள்ல போட்டாங்க. வேற என்னமோ இதுல போட்டு அப்படி குழுக்கு போட்டு ஏதோ பண்ணிமா விட்டாங்க. இப்ப நான் தேவத்தை பற்றி ஏதாவது சொன்னோம்னா அவங்களுக்கு விரோதமாக போகணும். அவருக்கெல்லாம் உண்மை சொன்னா அப்புறம் திருமணத்தாருக்கு நம்மளுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு. அடுத்து கிருஷ்ணாங்க சொல்லிதா முருகனுக்கு 2 சம்சாரம் எப்படி எல்லாம் நம்ம மதத்தை எல்லாம் பறிஞ்சு பேசுறாங்க. அது விளம்பரையில வந்து பேசிட்டு இருந்தாங்க. 10 நாள் 15 நாள் ஆபரேஷன் இருக்கு. இப்ப இவருமே நோட்டீஸ் கொடுத்து சீட்டு கொடுத்துருக்காங்க. முருகனுக்கு 2 கொண்டாட்டிங்கிறாங்க, சிவனுக்கு 2 கொண்டாட்டிங்கிறாங்க, விஷ்ணுக்கு 2 கொண்டாட்டிங்கிறாங்க, நாராயணனுக்கு 2 கொண்டாட்டாங்க. என்னென்ன ஒன்று இந்த மதத்தை பத்தி எல்லாம் கேட்கறாங்க. நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதங்கள் எழுதுறாங்க. ரத்தனகிரி சாமியார் அவருடைய டாக்டர் போட்டாங்க. அந்த இதையை சீர்வச்சிருப்பாங்க. அதே இதில் எழுதி நான் அந்த மாதிரி விசாரிப்போம். நான் தப்பா நினைக்கிற எல்லாத்தையும் எனக்கு கேட்டு ஒழுங்கு என்ன பதில் சொல்லணும்னே அவங்க எடுத்து வரமா இருக்கேன் அப்படின்னு. ஆனா கிருஷ்ணனுக்கு இந்த விளக்கம் கொடுக்கலை. கேட்டு எழுதி விளக்கம் பண்ண விளக்கம் கொடுக்கணும் உழைத்தா அப்படின்னு எனக்கு கொடுக்கலை. இது தெரியாது கிருஷ்ணன். ஆமா ஒரு நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் நாயரா அதான் அனுபவத்தை பார்க்க வேண்டிய 6வது அறிவு வந்து எதிரையும் அடக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அந்த விநாயக தத்துவத்துக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம உடல் சிவமாகுது. இதை விஷ்ணு தத்துவத்தில் எடுத்துக்கொண்டா உயிர் விஸ்வாகுது. அது ஒவ்வொரு உணர்வு சேர்த்து ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில் வளைஞ்சத இந்த கடவுள் நம்ம ஆரம்பம். நம் உள்ளேந்து நம்ம இயற்கை நிறைய கடவுள் அவர் ஆரம்பம். இந்த உயிரை 10வது நாள் இடையும் போது ஒளியின் முழுமையாகும் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஆதி சக்தி எது அப்படிங்கன்னா விஷம். ஆதி பராசக்தி என்பது நெருப்பு. ஆதி லட்சுமிங்கிறது காரணம். அதாவது அகண்ட பேரண்டம் எடுக்கப்படும் போது இந்த அகண்ட பேரண்டம் இருந்த நிலையில் கொண்டது. இப்ப இந்த ரூமுக்குள் இருக்க போகும்போது உண்மை வேண்டும்னா இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் வெப்பம். இப்ப இயற்கை அப்படி வெப்பத்தால் உருவான ஆவிகள் வரும். அது நாளடைவில் என்ன செய்து அடர்த்தியாகும்.
நானாகும் போது விஷமாகும். அந்த விஷத்தின் தன்மை ஒடுங்க போகும்போது மீண்டும் இந்த விஷத்தன்மை அடைந்தவர்கள் விஷமற்ற நிலை ஒன்று உருவாகும். இப்ப இது வந்த உடனே விஷத்தால் தாக்கப்படும்போது சுக்குநூறா போடும், இருந்தாலுக்கு எதிர்மறையாகும். இப்போ சுக்குநூறா ஒன்று அணுக்களா ஓடும். அப்போ நோக்கும் போது வெப்பமாகும், இது நெருப்பாகும். அந்த வெப்பமும் காந்தமாகும். ஆக ஆதி சக்தி என்பது விஷம், ஆதி பராசக்தி என்பது அனைத்து உருவாக்க சக்தியை நெருப்பு. அந்த வெப்பம் அதே சமயத்தில் ஆதி தேசி நீங்க இருபத்தி இந்த மூன்று சேர்ந்து ஒரு அனுவாதம் மாற்றுதான் முதல் நிலை. ஆனாலும் இதை போல உருவாகும் உணர்வுகள் அணுக்கள் ஒவ்வொன்றா எடுத்து தனக்குள் எடுத்து வந்த அந்த மனம் ஞானம் அதன் வெளியிலே அந்த அணுக்கள் தனித்து வாழ எண்ணம். இப்ப எப்படி வேப்பமரம் எதை எடுத்துக்கொண்டது அதனுடைய வரப்போது இது தனித்து வாழ எண்ணம். அப்போ அது தனித்து வாழ எண்ணும்போது அந்த மனசின் ஞானமாக இயங்குது, அதன் வலுவாக இயங்குது. ஆக வலுவாக இயக்கப்படும்போது காயத்து 5 நிலையில் கொண்டு 5 புலன்களாக இயக்க தொடங்கியது. இப்படி தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இதே போல எத்தனை ஆண்டுகள் ஒவ்வொன்றும் உருவாகக்கூடிய மனங்களை நுகர்ந்து அணுக்களின் தன்மை வளரும். இப்போ சாதாரண ஒரு கார உணர்ச்சி தோன்றிய ஒரு அணு அது நுகர்ந்திருந்தா சார்ந்த உணர்வு கொண்டது 5 வரும். இது ஓடும் போது முதல் சொன்ன பாருங்க, மரங்கள் செடிகள் எப்படி வரும் இதே மாதிரி மற்றொன்றோட மோதின உடனே சுழற்சியாகும். சுழற்சி ஆகும்போது ஒன்றோடு மோதும். இதன் ஈர்ப்பு கொடுத்தது போல் மூன்று கலக்கும். அப்போ மோதல் ஒன்றோட ஒன்று மோதினப்ப இந்த சத்தெல்லாம் ஒரு அணுவா மாறிடும். அது சத்தின் தண்ணி ஆதியாக மாறும். இப்படி பல அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி மீண்டும் ஆதியின் தன்மை அடையப்படும் போது மேகங்களாக தோணும். இது இன்னைக்கு நான் பார்க்கணும். ஏன்னா குரு காட்டிய நகவில்லை உலகம் எப்படி உருவானது ஆதியிலே அகசியம் பார்த்த உணர்வும் அவனுக்கு உணர்ந்த ஒளியும் வரவும் அது சொல்லும்போது காடும். அப்ப அந்த அணுக்களின் தன்மை அடைய போகும்போது நேரம் கூட்டமா மாறும். இந்த நேரம் கூட்டத்திற்குள் இந்த அணுக்கள் மோதும். மோதன உடனே நீராக வெளியும். நீருக்குள் அணுக்கள் சிக்கிடும். அப்ப எடக்கூடிய வேகமாக ஓடும். ஓடும் நிலை வரப்படும்போது இந்த நீர் மீண்டும் ஆவியாக மாற்றி சூடாது ஆவியாக மாறும். இந்த உடலின் தன்மை ஆவியானது இந்த அணுக்கள் ஒன்றாக சேர்த்து ஒரு ஜடப்பொருளாக அதுதான் பரம், ஒரு எல்லையாக வந்து பரம் பொருள் அப்படின்னு காரணத்தை எடுத்து பரம் பொருள். இப்படி பரம்பொருள் ஆனத்தில் இந்த ஜடப்பொருள் ஆனத்தில் என்ன செய்து இந்த காந்த பொருள்கள் அணுக்கள் இது எடக்கூடிய பெரிய அளவா இருக்கும்போது ஓடும். தன் உராதியில் சுழல செய்து சுழலும் பொழுது வெப்பமாகும். சும்மா பொழுது ஈர்த்து ஒரு பக்கம் சித்தனை எடுத்து ஒரு பக்கம் எடுத்து இந்த உடலின் தன்மை கலவுக்குள் எடுத்து இதனுடைய வளர்ச்சி பெறுது. இப்ப வெப்பம் தனக்குள் அதிகமாகுது. அதே சமயத்தில் ஒரு பக்கம் தனக்குள் எடுத்து இப்ப இதே போல நீர் கொண்ட மேகங்களை தான் சுவாசிக்கும் போது நீரில் கலக்கும் அணுக்களின் தன்மையை உருவாகும். இப்படி உருவாகி நடுமையம் நெருப்பாகும். இந்த நெருப்பாகும்போது இது அதிகமாக இந்த வெப்பம் நடுமையம் சேர சேர இந்த வெப்பம் அதிகமாக தன் அருகிலே இருக்கிற ஒரு உருகு உருக உருக மேலிருந்து வந்த உடனே திருப்பதில் அடைஞ்சிட்டு வரும். இது எல்லாம் கொஞ்சம் வேகமா உருகி கீழே போகும். இப்ப மேலும் பள்ளமாகுது. அப்ப உருகிய நிலையில் போது வெப்பத்தின் நிலையில் பல கலவையில் ஆகி இது வெளிப்படுத்து. அப்ப மீண்டும் வெளிச்சி பல நிலைகள் போகுது கலவையில் ஆகி. இப்படி இழப்பும்போது ஒரு பக்கம் எரிமலையாக மாறும், மற்றொரு பக்கம் தன் பொறிக்கிறனாக மாறும். இது நேர வரை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது பாறை மலை எத்தனை வகையான உருவங்களையும் உருவாகும். இப்படி உருவான இந்த உணர்வுகள் தான் பெரிய கோளாறுகள். பெரிய கோளாறும் போது சுழற்சியின் தன்மை அதிகரிக்குது. சுழற்சியின் தன்மை அதிகம் போது வெப்பத்தின் தன்மை கூடும். தன் நடு மையம் அந்த வெப்பம் கூட கூட அந்த உணர்வுகளை தன் அருகில் இருக்க உருவு அது பல உலகங்களாக மாறும். மீண்டும் அதனுடைய வளர்ச்சி தன்மை தான் சீவலிங்கம்ங்கிறதெல்லாம். இது முதல்ல இந்த மாதிரி வளர்ச்சி அது சீவலிங்கம் பேர் வைக்கிறார். இந்த வளர்ச்சியின் தன்மையை பெற்ற பின் இதனுடைய முறை அதிகமாக வெப்பம் தவிர இது கூடாமே உலக தன்மை ஆனத்தில் சுழற்சியின் வேகம் போடும். எதை கூடிய நிலைகளும் ஆகும். இது அமிலமாக மாறும். அமிலமாக மாறும்போது இருந்து உமிழ்த்தும். இதில் உமிழ்த்து நிலை வரப்படும் போதுதான் இப்ப நூலாமல் எப்படி வரவிருக்கோ இதே போல இது இருக்கு. அது வீரியத்தில் இதனுடைய அலைகளாக மாறும். மற்ற தான் போகும் வரையில் மற்றவரோடு சேர்த்து இந்த உடலின் தன்மை அது தூள்களாக மாறும். இப்ப இதுக்கு அதுக்கு ஒரு பார்வை மண்டலமாக மாறும்.
இதனுடைய வளர்ச்சியை பூசிகள் அதை எடுத்து உணவாக கொள்ளும். இதே போல தன் அறிவில் தான் சுழற்சி நிறைய நடக்கும்போது அவரது வளர்ச்சியின் போது நட்சத்திரம் கோள்கள் இப்படி உருவாக்கும். அப்படி சூரியனாக மாறும். இப்படி சூரியனாக மாறும். அப்ப அந்த சூரியன் வளர்ச்சியில் வரப்படும் போதுதான் மற்ற மண்டலங்களை எடுத்து சூரியன் அமிலமாக மாற்றி இந்த பாதரசம் இதை உருவாக்கி தன் உடலின் தன்மை நஞ்சினை தெளிக்க செய்து தன் உடலின் தன்மை உடல் உருவாக்கி விந்தாக உருவாக்கும் பாதரசம் ஒரு விந்து. நீ எல்லா மரத்திலும் எல்லா செடியும் இந்த பாதரசம் உண்டு. இதுல நீங்க இப்போ இதை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கம் போகும். அந்த பாதரசமும் 27 நட்சத்திரத்தின் வெயிலுக்கெல்லாம் இந்த நவக்கோளுடைய நவ பாத்திரம் வச்சு ஒன்றாக சேர்த்து உருவமாக்கணும். அந்த உருவமாக்கி இதை உருவமாக்கிட்டு இதுல மனிதனுக்கு உகந்த உணவின் தன்மை சாதனையாகியதுனால அந்த பாதரசம் இந்த குணத்துக்கு தக்கவாறு அந்த சாதனை உருவாக்கணும். அது ஒவ்வொன்றா குளிச்சுக்கிட்டு அந்த குளிச்சு முழுமையான பின்னா அந்த தலையை வைக்கிறார். பின்ன அதுல ஒரு பானை வச்சு அதுல ஒரு சுற்று நீர் விட்டாச்சுன்னா அது பட்டவங்க சூடாகும். அதுல இருந்து ஆவியாகும். அந்த ஆவியின் தன்மை நாம் சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல பல நோய் இருக்கும்.